இந்த குட்டி வந்து வில்லாபுரங்க. நம்ம வந்து 10ஆந்தேதி நம்ம ரெஸ்க்யூ பண்ணோம். காலைல வண்டி ஏறிடுச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷனு. ஸோ கட்டு மட்டும் போட்டு அதே ஏரியாவில் விட்டுட்டோம். ஏன்னா ரொம்ப பெருசாக இல்லை, லைட்டாக போன் மட்டும் உடைய கூட இல்லை, அந்த லைட்டு ஒரு பெயின் தான். ஸோ ஒரு 2 to 3 டேஸில் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதை வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். பட் அவங்களுக்கு பயங்க இந்த பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஒரு 3 to 5 டேஸ் ஆயிடுச்சு. அது போக இன்னொரு வண்டிக்காரை வந்து லைட்டாக ஏற்றிட்டான் போல தெரியுது. உடனே நமக்கு பக்கத்தில் உள்ள ஃபீடர் அவங்கள இன்ஃபார்ம் பண்ணி போய் கொஞ்சம் கட்டை கழட்டி விடுங்கன்னு சொன்னோம். அவங்க வந்து கட்டை கழட்டி விட்டாங்க. நம்ம நம்ம ஒரு எஃபர்ட் எடுக்கிறோங்க. ஏன்னா நம்மளால் மட்டும் இங்கே பண்ண முடியாது. அங்கே சாப்பாடு போடுறவங்களும் முயற்சி பண்ணணும். சில பேர் நாயை தொட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் குட்டியாக இருக்கும்போது நீங்கள் தொட்டு பழகிட்டிங்கன்னா அவனுக்கு மருத்துவம் பார்க்குறது ரொம்ப ஈஸி, கருத்தடை பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்போவுமே குட்டி இருந்தால் போய் கொஞ்சம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு உயிர் பயம் அவ்வளோ இருக்குது அப்படின்னா தாராளமாக ஒரு வேக்சின் போட்டுக்கோங்க. ஏன்னா ரேபிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கடித்தாலும் இல்லை கீறி ரத்தத்தை மூலியமாக தான் பரவுமே தவிர சும்மா தொடுறதுக்கெலாம் பரவாது. சில முட்டாள் சொல்லியிருப்பாங்க அப்படிலாம் பரவும்னு. அதுக்கு நான் இன்னொரு வீடியோ ஒன்று மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில உலக மகான்களை காமிக்கணும் உங்களுக்கு. சரிங்க, இந்த குட்டியை நம்ம கட்டை பிரித்தாச்சு. அப்படி பார்க்கும்போது கால் வந்து பெண்டாகி தான் இருந்துச்சு. ஸோ அப்போயே முடிவு பண்ணிட்டேன், இது மறுபடியும் அங்கே விட்டுவிட்டோம்னா காலே அழுகிரும், இல்லாட்டினா அப்படியே பெண்டாகி நின்றோம் சொல்லிட்டு ரெஸ்க்யூ அடுத்த நாள் அலாட் மறுபடியும் கொடுத்துருந்தேன். மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தூக்கிட்டு, என்கிட்ட கூண்டு வேறு இல்லைங்க. நான் அதான் சொல்கிறேன், ஒரு அளவுக்கு மேலே என்னாலையும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏரியாலேயே வச்சு மருத்துவம் பார்க்க முயற்சி பண்ணுவேன். இவனுக்கு இந்த பிள்ளைக்கு கிடச்ச லக்கு வந்து எனக்கு ஒரு கூண்டு கொடுத்தாங்க. என் வீட்டில் இருக்க சார் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கூண்டை போய் நாங்கள் எடுத்துருந்தோம். கரெக்டாக அன்றைக்கி தான் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கூண்டு இருக்குது. இதுக்கு மேலே அந்த பிள்ளையை அங்கே விட்டுட்டோம்னா மேபி ஒழுங்காக கவனிக்காமல் விட்டாங்கன்னா போச்சு. ஸோ நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணியும் வேஸ்ட் ஆயிரும் சொல்லிவிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவனுக்கு நார்மலாக ஃபுட்டு கொடுத்து பார்த்தேன், இன்டேக் இல்லை மொதல் நாள். ஒரு வேளை டிவார்ம் ப்ராப்ளமாக சொல்லிட்டு டிவார்ம் பண்ணேன். ஸோ அடுத்து வந்து ஃபுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தான். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 4 நாள் ஆச்சு. ஃபுட்டு இன்டேக் நார்மலாக இருக்குது. நடக்கும்போதுமே கொஞ்சம் நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். காலில் இருக்க புண்ணுக்கு நான் வந்து மருந்து போட்டு விட்ருக்கேங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி.